இர்ஃபான் கானோட ஆக்டிங்கில் ரெடியாக இருக்கிற ஒரு ஹிந்தி ட்ராமா மூவி தான் ஆப்னோ சே பெஃபாய். இந்த படம் 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆன மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த படத்தோட இந்த ஸ்க்ரீன் பிளே எடுத்துனா ரொம்ப ரொம்ப பழைய படம்ன்ற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த படம் 2006 வெளிவர வேண்டியது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு அந்த படத்தை ரிலீஸே பண்ண விட்டாங்க. ஏதோ ஒரு சில பிரச்சனைலாம் ஹோல்ட் பண்ணிச்சு இந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்போ இந்த படம் நமக்கு தமிழ் டப்பிங்கோட நமக்கு ஷமீரோ அப்படிங்கிற ஓடிடியில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஹிந்தி ஓடிடி. இப்போ நமக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜஸ்லுமே இப்போ ஆட் ஆகியிருக்கு. ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு ஒர்த்தாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ படம் ரொம்ப பழைய படம். அதை மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மேபி அந்த ஸ்டோரி வைஸாக பார்க்குறப்ப மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். அண்ட் இந்த படத்தோட சிம்பிளான கதைன்னு பார்த்தாக்கா, இர்ஃபான் கான் ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும்னு மும்பைக்கு வருவார். பட் ஆனால் அவருக்கு அந்தளவுக்கு பெருசாக சினிமாவில் சான்ஸ் கிடைக்கல. கிடைக்கிற சின்ன சின்ன ரோல்ஸ்லையுமே அவர் என்னதான் அவரோட திறமையை வெளிப்படுத்தினாலும் அந்தளவுக்கு அவருக்கு ஃபேம் கிடைக்கல. அதனால ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிஸ்னஸ் வெஞ்சரை அவர் சூஸ் பண்ணுறாரு. அப்படி அவர் சூஸ் பண்ண போக அவர் நினச்ச மாதிரி ஃபேமஸ் ஆகிறாரு. பட் ஆனால் அது ஒரு கட்டத்தில் பிஸ்னஸ்னால சொசைட்டினாலையுமே ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குது. அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க, அண்ட் இர்ஃபான் கானுடைய சொந்தங்கள் எல்லாமே இர்ஃபான் கானை எதுக்குறாங்க, நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லைன்னு. ஸோ அப்படி இர்ஃபான் கான் அப்படி என்ன தான் பண்ணார் அப்படின்றதையும், ஸோ கடைசியில் அதுலேருந்து எப்படி அவர் மீட் வர்றாரு அப்படின்றதான் படத்தோட கதையே. ஓவராலாக இந்த படம் ஒரு டீசெண்டான ஸ்க்ரீன் பிளே இருக்க படம் தான். 2006 வந்த ஒரு படம். அப்போவே வர வேண்டிய படம் நமக்கு 20 வருஷம் கழிச்சு தான் தேட்டர்லேயே கொண்டு வந்தாங்க. எல்லாமே அவுடேட்டட் தான் இந்த படத்தில். வேணுன்றாங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். அதை தாண்டி ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த படத்தை தனியாக டைம் இருந்து ஒதுக்கி பார்க்குற வேண்டிய ஒரு படமாலாம் இந்த படம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்கு இந்த படம் ஒரு வாட்சபிள் தான். ஸ்விட்ச் வேணுறவங்க செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கோட இந்த படம் உங்களுக்கு ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு எஸ்ஆர்எஸ் 5 கொடுக்கலாம்.